வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நாங்க வெளியில போகலான்னு சொல்லி பிளான் போட்டிருந்தோம். சொல்ல போனா வேலண்டைன்ஸ் டேன்னு இல்ல, அன்னைக்கு எல்லாருக்கும் லீவு, அதனாலதான் வெளியில போயிட்டு இருந்தோம். இந்த மாதிரி டே எல்லாம் பெருசா கண்டுக்கிறதே கிடையாது, அதனால எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது இல்ல. ஆனா நான் கேட்காமயே என் ஹஸ்பண்ட் இந்த சாக்லேட்டும் ரோஸும் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷம். எங்க வரவு செலவு சேவிங்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும், அதனால பெரிய கிஃப்ட் எல்லாம் நான் எதிர்பார்த்தது இல்ல. இதுவே கொஞ்சம் ஓவரா தான் இருந்துச்சு. பிரியாவும் அதிர்ஷ்டிக்காக ரோஸும் 5 ஸ்டாரும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வெளியில போய் சுத்தணும், ஆனா எங்க போகணும்னு தெரியல. ஃபைனலா ஒரு தியேட்டருக்கு வந்தோம். படம் ஆரம்பிச்சு அரை மணிக்கூர் கழிச்சுதான் நாங்களே வரோம். எல்லாரும் உட்காரதுக்கு சீட்டை தேடிட்டு இருந்தா நான் போகக்கூடிய பாதையே தேடிட்டு இருந்தேன். அவ்வளவு பிரைட் என் கண்ணு. ஸ்நாக்ஸையும் வாங்கி தந்ததுனால கிரைண்டரும் அடைச்சிட்டு அப்படியே படம் பார்த்துட்டு இருந்தோம். நாங்க இன்னைக்கு வித் லவ் அப்படிங்கிற ஒரு மூவிக்கு தான் வந்தோம். படம் ரொம்பவே நல்லா இருந்தது. அதை பத்தி தான் நான் வரும்போது பேசிட்டு இருந்தோம். மதியமே யாரும் சாப்பிடல, அதிர்ஷ்டியாவது பழம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. நாங்க வரதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு, அதனால ஒரு தாபாக்கு தான் போயிட்டு சாப்பிட்டு இருந்தோம். இன்னைக்கு நாள் ரொம்ப ஜாலியா ரொம்ப என்ஜாய் பண்ணது மாதிரி இருந்துச்சு. கரெக்டா நாங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ஒரு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. கரெக்டா அந்த சன்செட் ஆகும்ல, அந்த டைம் ஆயிடுச்சு. நல்ல ஒரு சன்செட்டை பார்த்துக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டோம். நான் வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ் டேக் ப்ராடக்ட்ல கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பாருங்க.